ஏன்பா இன்ஜினியர் ஆகணும்னு கேட்டா, இன்ஜினியர் ஆனா சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை சார், நிறைய கம்ப்யூட்டர்ல நிறைய கொடுக்குறாங்களாமே, ₹1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க, அதனால நான் இன்ஜினியர் ஆகணும். ஏன்பா டாக்டர் ஆகணும் அப்படின்னா, சார் டாக்டர் ஆயிட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போய்க்கலாம், எக்ஸ்ட்ராவா ஒரு கிளினிக் வச்சுக்கலாம், ஒரு கிளினிக் வச்சா ஒரு நாளைக்கு அதுலயே எனக்கு ஒரு ₹1,000 ₹2,000 வருது, டாக்டர் ஆகிற ஒரு சம்பாத்தியம் சேர்த்து ஒரு ₹2,00,000 வருது சார், அதற்காகவே நான் டாக்டர் ஆகிறேன். ஏன்பா வக்கீல் ஆகணும் அப்படின்னு கேட்டா, ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளில வந்தா பிரச்சனை சார், பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா ₹1,00,000 சம்பளம் சார், அதுக்காக நான் வக்கீல் ஆகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு சொல்லி எப்ப பார்க்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே அந்த துறைக்கான அழிவுகள் தொடங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. ஒருத்தவன் வந்து டாக்டர் ஆகணும், யாரு டாக்டர் ஆகணும்? இதே பில்டிங்கை விட்டு நான் வெளியில போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் பஸ் ஏற நிக்கிறேன் அப்படின்னா, அதே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வயசான அம்மா கால் வலியோட நடக்க முடியாம நடந்து வரும், பஸ் ஏறதுக்காக இருக்காது. அந்த பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி போனா ஒரு மருத்துவமனை இருக்கும், அங்க போய் கால் வலிக்கு சிகிச்சை எடுக்கிறதுக்காக தன்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நடந்தே போய் அந்த அம்மா வசதி இல்லாம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க பார்க்கும் பாருங்க. அந்த அம்மாவோட கண்ணீரை துடைப்பதற்காக பிறந்தவன் தான் உண்மையாக மருத்துவனாக இருக்க முடியும். ஒரு இன்ஜினியர் அப்படின்றவன் ஏதோ ஒரு காலத்துல ஒரு வெயில்லையும் மழையிலையும் எங்கடா நிழல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு வந்து பாடத்தை கத்துக்கிட்டு, எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது சரியா இல்லாம, எனக்கான ஒரு இடம் சரியாக இல்லாம இருந்தது, இனிமே வரக்கூடிய சங்கதியினர்களுக்காக ஒரு கண்டுபிடிப்புகள் உருவாக்கட்டும்னு சொல்லி ஒரு சிவில் இன்ஜினியர் உருவாக்கப்பட்டதனால தான் இன்னைக்கு நம்ம கட்டிடத்திற்கு நடுவில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. அப்படி இருக்கணும் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா. ஒரு வக்கீல் அப்படின்னா ஒரு அம்மா போராடி பெற்று ஒரு சென்ட் இடம் வாங்கி வச்சிருக்கோம், அதை நல்ல பணம் இருக்கக்கூடியவங்க அல்லது நல்ல பலம் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட அந்த வந்து இல்லாம போயிட்டு இருக்கோம். அந்த அம்மா கண்ணீரோட போய் ஒரு கோர்ட் வாசல்ல நிற்கும். அந்த அம்மாவோட ஒரு நாள் வருமானம் ₹100 தான் இருக்கும். அந்த ₹100 வருமானத்தையே எடுத்து வக்கீலுக்கு கொடுத்துட்டு தினம் ஒரே ஒரு டீயோ பண்ணோ இருந்தா போதும் அந்த வாசல்ல நின்று கண்ணீரோட சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அந்த அம்மா கண்ணீரை துடைப்பதற்காக பிறந்தவர்கள் தான் உண்மையாக வக்கீலாக இருக்க முடியும். இப்படி தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகளை எந்த ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமாகவும் நான் எதற்காக பண்றேன், எந்த சமூகத்திற்காக பண்றேன்ற எண்ணத்தோட படிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு படிப்பு மட்டும் வர்றதில்லை, அவன் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் மட்டும் வர்றதில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த மனிதர்களும் அவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சொத்தாக வந்து நிற்பார்கள். அப்படி சாதிச்சவங்களோட பேர் மட்டும்தான் அடையாளமாகப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேரை பாக்குறீங்க, அரசு பள்ளியிலிருந்து படித்தவர்கள் பெரிய இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு IAS அப்படின்னாலே, IPS அப்படின்னாலே எவ்வளோ பேர் படிக்கிறாங்க. ஆனால் அரசு பள்ளியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து பின்தங்கிய இடத்திலிருந்து படித்து வந்த 2 மாபெரும் கனவுகளை நிறைவேற்றியவர்கள் தான் திரு இறையன்பு IAS, திரு IPS ஆக இருந்த சைலேந்திர பாபு சார் அவர்கள். இவங்க 2 பேரும் இந்த துறையில் வந்து சீஃப் செக்ரட்டரியாகவும் அதே மாதிரி DGP-ஆகவும் வந்ததுக்கு அப்புறமா பண்ண மாற்றங்கள் இன்னைக்கு பல்வேறு மாணவியர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாறிச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், யார் ஒருத்தவன் கஷ்டப்படுற இடத்துல இருந்து படிச்சுட்டு வரானோ அவன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி மட்டும்தான் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டாக மாறும். அதனால தான் IIT என்ன நம்புதுன்னா, நீ JEE மூலமா வந்தால் மட்டும்தான் உனக்கு அட்மிஷன் கொடுப்பலாம். இல்லை, படிக்கணுன்ற ஆசை இருக்கா, ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கா, படிப்பை புரிதலோட படி. படிப்பை வெறும் பாட புத்தகமாக படிக்காத, சும்மா எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்காத, 100க்கு 100 எடுக்கணுன்றதுக்காக படிக்காத, 10th 11th போகணும், 11th 12th போகணுன்றதுக்காகலாம் படிக்காத. உன்னுடைய படிப்பு ஒரே ஒரு எண்ணத்துக்காக இருக்கணும், அந்த பாட புத்தகத்தை முழுவதுமாக அறிந்து கொள்வதற்காக இருக்கணும்.